தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள். கத்தோலிக்க அருட்தந்தையாக பணியாற்றிய இவர் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக பாடல் வழியாக ஊழியம் செய்ய தொடங்கினார். மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். இவருடைய வாலிப நாட்களில் இவர் திரைப்பட பாடல்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு அதற்காக நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது அவருடைய பாடல் திறமையை தேவனை ஆராதிப்பதற்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கர்த்தர் இவருக்கு கொடுத்த பாடல்களால் ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாது. அநேகர் இவருடைய பாடல்கள் மூலம் தேற்றப்பட்டுள்ளனர். இன்றளவும் தமிழக கிறிஸ்தவ வட்டாரத்தில் இவருடைய பாடல் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தேவனுக்காகவே தனது வாழ்வில் 24 மணி நேரம் செலவழித்து இன்று வரை ஊழியர்கள் அனைவருக்கும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம நோக்கம் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், அதுதான் நோக்கமா இருக்கணும். எவ்வளவு காணிக்க வரும்னு எதிர்பார்க்கவே கூடாது. சில பேர் கேட்பாங்க, எவ்வளோ காணிக்க எதிர்பார்க்க எனக்கு வெக்கமாக இருக்கே, இதுக்காக நாங்கள் இவ்வளோ சீப்பாயிட்டீங்களா, எங்களை எவ்வளோ காணிக்க வழக்கமாக வாங்குவீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு வேதனையாக இருக்கும். நம்மளை அறியாதவங்க தான் கேட்பாங்க. அதுக்காக நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நீ ஊழியம் செய்கிற, நம்ம சேர்ந்து செய்வோம். இவரை போன்ற தேவ மனிதர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் விதமாக ஆராதனை பாடல்கள் பாட வேண்டும். ஆராதனை தலைவர்கள் அல்ல, கர்த்தரே ஆராதிக்கப்பட வேண்டும். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.